கோ பேக் மோடின்னு சொன்னா போயிடுவார் அவரு. இது ஒரு கேவலமான அரசியல், கீழ்த்தரமான அரசியல். இங்க பாருங்க, தொட்டில பிள்ளைய கிள்ளிய விட்டுட்டு நீங்க அதை ஆட்டமும் செய்றீங்க. பாரத பிரதமர் எதற்காக வருகிறார்? 2 விஷயத்துக்காக வருகிறார். மூணாவது அது திருப்பரங்குன்றம், அங்க இருக்கிற 6 படை வீடுகளிலே ஒன்றான அவர் எங்க போனாலும் கண்டிப்பாக தேவபக்தி உள்ளவர், தன்னுடைய தெய்வத்தை கண்டிப்பாக அவர் வணங்குகிற ஒரு கோட்பாட்டை உடையவர். திருப்பரங்குன்றம் 3வது விஷயமா இருந்தா கூட இங்க நாட்டு மக்களுக்கு ரயில்வே துறையில சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் ரீதியாக அந்த ரயில் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கிறார். 2வது எய்ம்ஸை அந்த நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கிறார். எய்ம்ஸ் வரவில்லை என்று சொல்லி ஒட்டின அதே மதுரை மாநகரத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த கூலிக்காரர்கள், ஏவல் துறைகள், காவல்துறைகள் அல்லது திமுகனுடைய அந்நிய கைகள் எல்லாம் ஒட்டினார்கள் எய்ம்ஸ் வரவில்லை என்று சொல்லி. செங்கல் எங்கே இருக்கிறது, எய்ம்ஸ் எங்கே என்று சொல்லி ஒட்டின காலமெல்லாம் போய் இன்றைக்கு அப்படியே ஏதாவது ஒரு முட்டாள்தனமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த திமுக இன்னும் முட்டாள்தனமாக தான் செய்து கொண்டிருக்கிறது. கோ பேக் மோடி என்று சொன்னால் அவர் ஆல்ரெடி தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ வந்து விட்டார், புதுச்சேரியில் தான் இருக்கிறார். இங்கிருந்து வருவதற்கு என்ன ஒரு 1/2 மணி நேரத்தில் அவங்க போயிட போறாரு. ஆகவே அவர் நீ கோ பேக் மோடின்னு போஸ்ட் விட்டா எய்ம்ஸ் போய்விடுமா, அல்லது நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் போய்விடுமா? முட்டாள்தனமான அரசாங்கத்தை இன்னும் 20 நாள்ல 25 நாள்ல முடிய போகுது. இன்னும் முட்டாள்தனமான செய்தியுடைய விளம்பரத்தையும் இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டுதான் இருக்கிறது.